காணாமத்தின பிக் பாஸ் வந்துட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு மெயினாக ரீசன் சொல்கிறேன், இந்த வீடியோவில் கடைசியாக பாருங்கள். போன வீக் தலையான காணாமத்தை பார்த்து வந்து மேலே நிறைய ப்ரெஷர் காணாமத்து மேலே. ஸோ அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து வந்து காணாமத்தில் ரொம்ப டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் வின் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டே பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்து வந்து ரொம்ப பேர் டார்கெட் ப்ரெஷர் பண்ணி காணாத நேம் வந்து ஒரு கீழே தள்ளிட்டாங்க. ஸோ இது பார்த்தான்னு சொல்லி விஜய் சேது பேசுறதுக்கு என்னென்னா தனி காண்டுன்னே தெரில காணாமத்து மேலே. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிட்டாரு வீக்கெண்டில். ஸோ இதனால் காணாமத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமோட்டிவ் ஆகி ஃபைனலாக சொல்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. என்னை ப்ளீஸ் பிக் பாஸ் வந்து வெளியே அனுப்பிடுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காணாமத்துன்னு போயிட்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ் சொல்லவும் விஜய் சார் மட்டும்தான். ஸோ இதுலேருந்து காணாமத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காணாமத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய ஃபேமிலி நான் பார்த்தே ஆகணும், என்னோட குழந்தைங்க என்னோட மனைவியெல்லாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே காணாமத்தனம் ஃபேமிலி உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக காணாமத்தனுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். கண்டிப்பாக அவர் டைட்டில் வின் பண்ணால் திரும்பி வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பார். காணாமத்தனை உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நெருப்பு சிம்பிள் விடுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.